பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அநேகர் ஜெமிமா சிஸ்டருக்கு குழந்தை பிறந்தனால அநேகர் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. அதுக்காக ரொம்ப சந்தோஷம். அநேகர் எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சிருந்தீங்க. 2 பேருமே நல்லா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க வீடியோக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு நம்ம அப்பாட்ட ஒரு கேள்வி கேட்க போறோம். என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை கட்டாயப்படுத்தி ஆண்டவர்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டா என்ன நடக்கும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். இது நல்ல கேள்விதான். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய ஆலோசனைங்கிறல கேட்பாங்க. நான் ஒரு தடவை ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி கேட்டு ஆண்டவர்கிட்ட இது என்ன வெளிப்பாடு இவங்க கேட்குறாங்களே என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்டு நான் சொல்வது உண்டு. ஆனா அது அவங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியத்துல இப்ப நீங்க ஆண்டவரும் நீங்க நினைக்கிறதுக்கு ஓகே பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதான அந்த காரியத்துல ஆண்டவர் ஆப்போசிட்டா சொல்றாருன்னு வைங்களேன், இது இப்படி பண்ணக்கூடாது வேண்டான்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னு சொன்னா அவங்க இருதயம் ரொம்ப சங்கடப்படுறது. அப்ப நம்ம அவங்களுக்கு ரொம்ப கலக்கமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு, துக்கமா இருக்கு, கண்ணீரா இருக்கு. ஆண்டவர் இப்படி சொல்லிவிட்டாரு, எதுக்காக இப்படி சொல்றாரு, நம்ம இருதயம் வாஞ்சி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப துக்கப்படுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப திரும்ப கேட்கறாங்க. ஏன்டெல்லாம் 2வது தடவை 3வது தடவை கூட ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட சரியா இருக்கா தப்பா இருக்கான்னு கேளுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இப்படி கேட்கறதுனால மீண்டும் மீண்டும் ஆண்டவரை துக்கப்படுத்துறீங்கன்னு தான் அர்த்தம். ஆண்டவருக்கு அவர் அனந்த ஞானம் உள்ளவர், அவர் ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ளவர், யோசனையில் பெரியவர். அவருக்கு தெரியும் எந்த இடத்துல நீங்க 2 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும்ங்கிறத அவருக்கு இப்பவுமே தெரியும். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய இதா தெரிஞ்சனாலதான் நீங்க திரும்ப 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 ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கறீங்க. இது திருமண காரியமா இருக்கலாம், இந்த லவ் பண்ற காரியமா இருக்கலாம், ஒரு வீடு கட்டுற காரியமா இருக்கலாம், நீங்க லோன் வாங்குற காரியங்கள், நம்ம லோன் காரியங்கள், நிறைய காரியங்கள். நீங்க ஆண்டவருக்கு ஒரு தடவை பிரியமில்லாத திரும்ப 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 ஆண்டவர் சித்தம் இல்லை, அது செயல்படுத்தல, ஆண்டவர் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாரு, வேண்டான்னு சொல்றாரு அப்படிங்கிற விஷயத்துல திரும்ப 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 அவர்கிட்ட நீங்க கேட்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அது ஆசீர்வாதத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க நினைக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. மாறாக ஆண்டவரே உங்களுடைய சித்தமானால் இந்த காரியத்தை செய்யுங்க, உங்களுடைய சித்தமான அந்த காரியத்தை செய்யுங்கன்னு நீங்க சொல்லும் போது தேவன் அதை உங்களுக்கு என்ன சித்தமோ அதை மாற்றி கொடுப்பார். இப்ப நீங்க இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல போறாங்க. போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவன் இந்த வனாந்தரத்துல அவனுடைய போக்குல அவனுடைய பிரயாணத்துல அவனுக்கு என்ன ஆகாரம் வேணும்னு சொன்னா அது ஒரு மண்ணா தான் வேணும். அந்த ஆகாரம் இருந்தா போதும். அவன் பிரயாணத்துல எந்த தொந்தரவும் இருக்காது, அவனுக்கு இடர்பாடு இருக்காது, பிளகின இருக்கக்கூடாது, அவனுடைய பிரயாணம் கரெக்டா இருக்கும் என்பது தேவனுக்கு அறியும். அது அறிஞ்சிட்டாரு. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் திரும்ப திரும்ப கேட்டாங்க. எனக்கு இறைச்சி வேணும், இறைச்சி வேணும், இறைச்சி. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் கொண்டு போற விடுகிற இடம் கானான் தேசம் பயங்கரமான பாலும் தேனுமான தேசம். நீங்க ஒரு திராட்சை கொலையவே 2 பேர் தூக்கி சுமந்து வருகிறதான அந்த தேசம். அந்த அளவுக்கு அது ரொம்ப பயங்கரமான ஆசீர்வாதமான ஒரு தேசம். அங்க போய் அவங்க என்ன வேணாலும் செஞ்சிடலாம். ஆனா இப்போ அவங்க போற இடம் பிரயாணம். இந்த பிரயாணத்துல எந்த தடையும் வரக்கூடாத அளவுக்கு ஆண்டவர் அதுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்க முடியாத மன்னாவே கொடுத்தார். அது ஒரு சீசன் தான். இது ஆண்ட லைஃப் லாங்க இததான் சாப்பிடணும்னு சொல்லல, இதை சாப்பிடணும்னு சொல்லல. அப்போ நீங்க எந்நேரம் எது ஒரு ஆண்டவருக்கு தெரியும். அதே காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவன் உங்களுக்கு என்ன கொடுக்கணும், எந்த நேரத்துல என்ன கொடுக்கணும் என்பதை அறிந்திருந்த தேவன் இந்த நேரத்துல
காலத்துல இததான் கொடுக்கணும் என் பிள்ளைக்கு அப்படின்ட்டு அவர் விரும்புகிறார். ஆனா மாறாக நம்ம இல்ல நான் நினைக்கிறதான் வேணும் அப்படின்னு விரும்பி கேட்கறதுனால அது ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிருந்தோம். புரியுதா? அப்போ நாம நினைக்கிறத விட ஆண்டவரே உம்முடைய சித்தமானதை எனக்கு செய்யுங்க 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 நம்ம சொல்லும் போது தேவன் சித்தமானது என்னன்னு அதேதின் காலத்தை நேர்த்தியா செய்கிற தேவன். நேர்த்தியா, ஏன் அந்த வார்த்தை நேர்த்தியா சொன்னா மிக சரியாக செய்கிற தேவன் இயேசு கிறிஸ்து. அந்தந்த காலத்துல என்ன யார் யாருக்கு என்ன நன்மையை கொடுக்கணுமோ அதை தெளிவா கொடுத்துட்டு இருந்தார், இப்பவும் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதை தான் அவர் சொன்னார். அப்போ நீங்க ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு, அப்ப இருதய வாஞ்சையை நிறைவேற்றி கொடுக்க மாட்டாரா? அப்ப நம்மளுடைய இருதய வாஞ்சையை எப்பவுமே நிறைவேற்றி கொடுப்பார்னா கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பார். நீ விரும்புறபடி ஆக கடவுது, உன் இருதய வேண்டுதெல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்று வேத வாக்கியம் நமக்கு கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேத வாக்கியங்கள் சத்தியமுள்ள வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் அதை சொன்னார். 37ஆம் சங்கீதம் 4:5 சொல்லப்பட்டிருக்கு, நீ கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. அப்போ ஒரு கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கும்போது இருதய வேண்டுதல் எல்லாம் அருள் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அதாவது நம்முடைய இருதய வேண்டுதல் நமக்கு வேண்டுதல் செய்யணும்னு சொன்னா ஆண்டவருக்குள்ளாக மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அதுதான் இந்த ரேசியோ தான் ஆண்டவர் சொன்னார். நீங்க அதாவது என்ன ஆண்டவர் எனக்கு இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் நான் மன மகிழ்ச்சி, எனக்கு இது வேணான்னு சொன்னாலும் நான் சந்தோஷமா இருப்பேன்றதுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். அநேகர் என்ன நினைக்காங்கன்னா, நான் எடுத்த முடிவுக்கு அவர் ஒத்து வந்தார்னா சந்தோஷமா இருப்பேன். அததான் ஊழியக்காரங்க வாயிலிருந்தும் எதிர்பார்க்காங்க, ஆண்டவர் வாயிலிருந்து அதை எதிர்பார்க்காங்க. அது எங்க வாயிலிருந்து ஊழியக்காரங்க வாயிலிருந்து சொல்ற வரைக்கும் திரும்ப திரும்ப அதை கேட்கறாங்க. இது நீங்க இப்படியா இருக்குமோ, இதனால தானே நீங்க இப்படி இருக்குமோ, இப்படி ஜெபம் பண்ணுங்க அப்படி ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஐடியாக்கெல்லாம் நிறைய கருத்தை சொல்றாங்க. ஆனா ஒன்ஸ் சொன்னதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. இப்போ அமைதியா இருந்தா அமைதியா இருக்கணும், காத்திருந்தா காத்திரு இருக்கணும், நீங்க இதை விட்டுருங்கன்னா விட்டுருணும், இதை நான் செய்வேன் சொன்னா நீங்க அதுக்காக பொறுமையா காத்திருக்கணும். இதுதான் ஆண்டோடைய வார்த்தை. அதனால எந்த ஆசீர்வாதத்தினால்தான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருக்கும்போது எப்படி எல்லாம் மன மகிழ்ச்சியா இருக்கணும்? ஒண்ணு சோத்திரம் பண்ணும்போது, துதிச்சு பாடும் போது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் காரியத்தை மற்றவங்களுக்கு சொல்லும் போது செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு? மன மகிழ்ச்சி அடைகிறார். இப்படி நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கும் போது உங்க இருதய வேண்டுதலை ஆண்டவர் செய்கிறார். என் தகப்பன் எனக்கு எது செய்தாலும் நல்லதுதான் செய்வார் அப்படின்ற அந்த மெச்சூரிட்டி லெவலுக்கு நம்ம வரும்போதுதான் அந்த இருதயத்தின் மன மகிழ்ச்சி நமக்கு கிடைக்குது. ஆண்டவரும் அதை பாக்குறார். மெச்சூரிட்டியே இல்லாதவங்க தான் இந்த திரும்ப 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 கேட்கறது. அது நம்ம சின்ன பிள்ளையில சொல்லுவோம்ல, நீ சின்ன பிள்ளை பாருங்க, திரும்பி திரும்பி நம்ம அது கெட்டதுன்னு அது தெரிஞ்சாலும் திரும்ப திரும்ப கேட்கும். ஏன்னா அந்த பிள்ளையோடைய மெச்சூரிட்டி அவ்வளவுதான். ஆனா ஒரு வாலிப வயசு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம், உனக்கு இப்ப மெச்சூரிட்டி வந்துருச்சு, இப்ப நீ இதை கேட்க கூடாது, நாங்க எப்ப வாங்கி தரோமோ அப்பதான் நீ வாங்கிக்கணும் அப்படின்னு நம்மளே அதட்ட ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ஆண்டவருடைய பார்வையில நம்மளும் ஒரு மெச்சூர்டா நடந்துக்கணும். ஆண்டவர் வேண்டான்ட்டாருன்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா அது எல்லாருக்கும், ஊழியக்காரங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, ஆண்டவருக்கும் நல்லது, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அப்படிதான். ஆண்டவரும் துக்கப்பட்டாரு, ஊழியராய மோசேயும் துக்கப்பட்டாரு. கடைசியில கானானுக்கே போக முடியாம விளைவு என்னன்னா அவங்களும் அழிக்கப்பட்டாங்க. இதுதான் அதனுடைய காரணம். நீங்க ரொம்ப விரும்பி ரொம்ப கட்டாயப்படுத்தி நீ கேட்க வேண்டாம். ஆண்டவர் உங்களுடைய சித்தமானா அதை நிறைவேற்றுங்க, உங்களுடைய சித்தமானா இது என்னுடைய வாஞ்சியா இருக்கு, இது என்னுடைய வேண்டுதல் விண்ணப்பமா இருக்கு, உங்களுடைய சித்தமானா அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் கையில ஒப்படைக்கும் போது தேவன் உங்களுக்கு இருதயமானதை நிறைவேற்றி கொடுப்பார். அது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் இதுல. ஏன்னா பின்னால நீங்க கேட்கிற ஒரு ஆசீர்வாதத்தினால பிரச்சனை வருமா வராதாங்கிறது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால எந்த ஆசீர்வாதத்தை நீங்க வாங்கும் போதும் உம்முடைய சித்தமானால் இதை செய்யுங்கன்னு சொல்லும் போது தேவன் அதுல எது சரியோ அதை நிறைவேற்றி கொடுப்பார். இந்த வீடியோ அநேகருடைய கேள்விக்கு ஒரு பதில் கொடுக்கிற வீடியோ அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம். இதே மாதிரி அநேகருக்கு இந்த டவுட் இருக்கும். நீங்க இந்த வீடியோ அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.